ஆடு வந்து பாருங்க சிங்கம் மாதிரி கிடையாது, தானா அப்படியே போய் அப்படியே சமாளிச்சு அப்படியே வாழ்ந்துட முடியாது. சிங்கம் கிடையாது, ஆடுனா வேற. அது எப்பொழுதும் ஆடு வந்து மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கும், எப்பொழுதும். இல்லை நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், நான் தனியாக போயிடுறேன்னு சொல்லவே முடியாது. ஆடு எப்போவுமே அந்த மந்தையில் தான் இருக்கணும், எப்போவுமே மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கணும். புத்தி உள்ள ஆடுக்கு இது நல்லா தெரியும் பாருங்க. அறிவுள்ள ஆடு என்ன நினைக்கும், எப்போவுமே எனக்கு மெய்ப்பன் தேவை, மெய்ப்பருடைய கவனிப்பு தேவைன்றதை உணரும். புத்தி இல்லாத ஆடு தான் அப்படியே போயிடும். இப்போ ஆடுனா இப்படிதான் பாருங்க, மெய்ப்பனுடைய கவனிப்பு தேவை. நல்ல மெய்ப்பன் நல்லாவே கவனிக்கிறான், எல்லாத்தையும் செய்யறான், அந்த ஆட்டுக்கு எல்லாத்தையும் செய்யறான், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த மெய்ப்பர். குறிப்பா கஷ்டப்படுகிற ஆடுகள், கொஞ்சம் ஏதோ ஒரு வியாதி படுறாங்களோ, ஏதோ வியாதிப்படுதோ, அல்லது ஒரு வேற விதமான ஏதோ ஒரு அடிப்படுதோ, அந்த மாதிரி ஆட்டை மெய்ப்பன் டக்குன்னு பார்த்து அதை கவனிப்பார். இயேசு என்ன சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல மெய்ப்பன். அப்படின்னா நான் சும்மா ஏதோ ஒரு மெய்ப்பன் மாதிரி கிடையாது, நான் நல்ல மெய்ப்பன். யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மெய்ப்பன் நமக்கு தேவன், எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கிறார், நமக்காக அவர் சொந்த ஜீவனையே கொடுக்கிறார், சொந்த ரத்தத்தையே சிந்துகிறார். நல்ல மெய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய நல்ல மெய்ப்பன். வெறும் என்னுடைய ரட்சகர் மட்டும் கிடையாது, வெறும் என்னுடைய ராஜா மட்டும் கிடையாது, வெறும் என்னுடைய ஆண்டவர் மட்டும் கிடையாது, என்னுடைய நல்ல மெய்ப்பன், எனக்காக எல்லாத்தையும் செய்த மெய்ப்பன், ஜீவனையே கொடுத்த மெய்ப்பன், தொடர்ந்து எனக்காக காரியங்களை செய்கிறார். ஜீவனை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறல, என்னை ரட்சித்தார், ஆனால் அப்படியே விட்டுறல, என்னை தொடர்ந்து வழி நடத்துறார், எனக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார், தொடர்ந்து என் தேவையை சந்திக்கிறார், என்னோட இருக்கிறார். நல்ல மெய்ப்பன். சங்கீதம் 23 யோசித்து பாருங்க, தெரிஞ்ச வசனங்கள், ஆனால் அப்படியே ஷெல்ஃபில் ஓரமாக கிடைக்குது. தெரியுங்க, நல்லா இருக்கு, பத்திரமா இருக்குங்க. சங்கீதம் 23 இல்லை, யோசித்து பாருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி இருக்கிறப்போ சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வசனம் சங்கீதம் 23 வெறும் அப்படியே ரொம்ப அழகான காட்சிகள் மட்டும் இல்லை பாருங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுகிறார், அது மட்டும் இல்லை. அந்த சங்கீதத்தில் சில கொஞ்சம் மோசமான காட்சியும் இருக்குது. என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கீழே போயிடுறேன், சில நேரம் விழுந்துடுறேன், சில நேரம் பின்வாங்கி போயிடுறேன், ஆனால் அவர் என்னை திரும்ப கொண்டு வருகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அதை விட மோசமான காட்சி இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்.